வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டாக்கை ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் நானே பை பண்ணியிருந்தேன். சொல்ல போகிற ஸ்டாக் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே இவங்க மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுல இவங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. இந்த கம்பெனியில் வெறும் நம்ம இந்தியாவில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணலை, அதர் கண்ட்ரிலையுமே இந்த கம்பெனி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் சேட் பேட்டர்ன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் 2017 IPO லிஸ்ட் ஆனப்ப இங்கேருந்து ஸ்டாக் பிரைஸ் நல்லா மேலே போச்சு. மேலே போனதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணணுமோ அவங்க எல்லாருமே இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிட்டாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ப்ரைஸ் கரெக்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்ஷன் ஆகி ஒரு டீசென்டான ப்ரைஸ் ரேஞ்சில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு பரவாயில்ல, ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஸ்டார்ட் ஆச்சு. மேலே ஏறினதுக்கப்புறம் ஆல் டைம் தி ஹை த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆல் டைம் தி ஹை ரெக்கார்டை பிரேக் பண்ணலை. அதுக்குள்ளே கோவிட் பேண்டமிக் வந்துச்சு. அதனால் திரும்பவுமே ஸ்டாக் ப்ரைஸ் பேண்டமிக் சுச்சுவேஷனால் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னுமே ரொம்ப சீக்கிரமாக கீழே இறங்க ஸ்டார்ட் ஆச்சு. சொல்லப்போனால் இந்த டைம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகுது லாஸ்ட் டைமை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் கரெக்டாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஓரளவுக்கு இங்கே ரேஞ்ச் பவுண்ட் இல்லைனா கன்சாலிடேஷன் கூட சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் இன்னமுமே இப்பயுமே ஒரு நல்ல ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நல்ல பாசிட்டிவான சிக்னலுமே இருக்குது. இந்த ஸ்டாக்கை நான் இங்கே எந்த ப்ரைஸில் பை பண்ணியிருக்கேன், எப்போ சேல் பண்ண போகிறேன், எவ்வளோ % ப்ராஃபிட் கிடைக்கும், இது எல்லாத்தையுமே இன்னைக்குள்ள வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். சேட் பேட்டர்ன், ஃபண்டமெண்டல், ஃபைனான்சியல் அனலைசிஸ், டெக்னிக்கல், சப்போர்ட் ரேஞ்ச் எல்லாமே எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லுவேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு தப்பான ப்ரைஸில் பை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஹெவியாகவே லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், மோஸ்ட்லி ரொம்ப பேர் ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலில் இன்டெப்த்தில் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. வெறும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது ஒரு ஸ்டாக்கை சொன்னால் போதும், அப்படியே அந்த ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணாமலே பை பண்ணிடுறது. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே ரொம்ப அதிகமாகவே நம்ம லாஸையே ஃபேஸ் பண்ணுறோம். இதே நான் பாருங்கள், உங்களுக்காக ஃபுல் டீட்டெயிலில் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோ தான் டைம் போனாலும் பரவாயில்லைன்னு. நம்ம வாங்க போகிற ஸ்டாக் கம்பெனி என்ன, அந்த கம்பெனி என்ன தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுற செக்டரில் ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்குமா இல்லையா, ஃபைனான்ஷியல் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா, ஃபைனலாக டெக்னிக்கல் அனலைசிஸுமே நான் சேர்த்தே சொல்கிறேன். அதனால தான் நம்ம மட்டும் ஷார்ட் டைம் பீரியட்லேயே ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்டே பார்க்க முடியுது. இதே மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்பெனியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்குமே புரியும். ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீல்ஸுமே உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்களே ஏதாவது ஒரு ஸ்டாக்கை யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் அனலைஸ் பண்ணுற மாதிரினாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்பெனி ஷேர் ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக 474 ரூபா ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் கேப் இங்கே வெறும் 6900 கோடி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே இது ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக். PE ரேஷியோ இங்கே 19 இருக்குது. இதே செக்டர் PE பாருங்கள், இங்கே 26 தான் இருக்குது. இதுலேருந்து இங்கே கிளியராக என்ன தெரியுதுன்னா, இன்னமுமே ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே நம்ம இப்போ ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். டிவிடெண்ட் ஈல்ட் இங்கே எதுவுமே தரல, வெறும் 0% தான் இருக்குது. இது ஒரு நெகட்டிவ் சைன் தான். ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே 10% இருக்குது. அதே மாதிரி ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இங்கே 15% இருக்குது. இது ரெண்டுமே இங்கே ஓரளவுக்கு ஆவரேஜாக அதிகமாக இருக்கிறதால நம்மளுடைய ப்ராஃபிட் புக்கிங்குமே ரொம்ப சீக்கிரமாக பார்க்க முடியும். ப்ரமோட்டர் ஹோல்டிங் இங்கே ரொம்ப அதிகமாக 71% இருக்குது. ஸ்மால் கேப்பாக இருந்தாலுமே இவங்களுடைய அதிகமான ஷேர்ஸை சேல் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக மொத்தமாகவே நியர்பை இவங்க கிட்ட தான் இருக்குது. இதுவுமே ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப பெரிய பாசிட்டிவ் சைன் தான். கடைசியாக டெட் டு ஈக்விட்டி இங்கே 0.71 தான் இருக்குது. இதுவுமே ஓரளவுக்கு ஒரு லைட்டாக கடன் இருக்கிற கம்பெனி தான். நான் இப்போ உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த கம்பெனி இது நேம் SIS லிமிடெட் கம்பெனி தான். இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா செக்யூரிட்டி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த கம்பெனி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே இந்த கம்பெனி ஒரு 3 பிஸ்னஸ் மாடலில் இப்போதைக்கு கரண்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு செக்யூரிட்டி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மால்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை கமர்ஷியல் செக்டர்ஸாக இருக்கட்டும், ATM மஷினை செக்யூராக வைக்கிறதுக்காக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துலேருந்து கேஷை இன்னொரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக செக்யூரிட்டி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெண்டாவது ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இந்த கேட்டகரியில் கிளீனிங், ஹவுஸ் கீப்பிங், பேஸ்ட் கண்ட்ரோலுக்கெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கோவிட்க்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் கிளீன்னஸ்க்காக எந்த அளவுக்கு எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு. அதனால் இதுலேயுமே ஃபியூச்சர் க்ரோத் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. மூணாவது பிஸ்னஸ் மாடல், இவங்க வெறும் மேன் பவரை மட்டும் நம்பி மட்டும் செக்யூரிட்டி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணல, இன்னுமே அப்கிரேட் பண்ணுறதுக்காக
டெக்னாலஜி பேஸஸ்லையுமே சர்வீஸ் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அலாரம் மானிட்டரிங், வி ப்ராடக்ட்னு சர்வீஸ் தராங்க. வயர்லெஸ் டெக்னாலஜி இது சர்வீஸ் இருக்கு. எலக்ட்ரானிக் டிவைஸ் இன்ஸ்டாலேஷன் அண்ட் ட்ரைனிங்குமே வந்து இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் வெறும் நம்ம இந்தியாவில் மட்டும் பண்ணல, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த கண்ட்ரிலையுமே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனி இது ரெவென்யூ வெறும் நம்ம இந்தியாவிலேருந்து மட்டுமே ஒரு நியர் வந்து 55% ரெவென்யூ வருது. மீதி இருக்கிற ரெவென்யூ எல்லாமே அதர் கண்ட்ரிலேருந்து 45% கிட்ட ரெவென்யூ வந்துட்டு இருக்கு. இந்த செக்யூரிட்டி சர்வீஸ் பிஸ்னஸுமே நம்ம கண்ட்ரி எப்படி வந்து டெவலப் ஆகுதோ அதே சேம் டைம் வந்து இந்த செக்டர் பிஸ்னஸுமே கூடவே டெவலப் ஆகிட்டு க்ரோத் ஆகிட்டே இருக்கும். அதனால ஃபியூச்சர் க்ரோத் இந்த செக்டர்லையுமே நல்ல பிரைட்டாக தான் இருக்கும். இப்போ கம்பெனி இது குவார்டர்லி ரிசல்ட்டை பாருங்கள். இங்கே சேல்ஸ் வந்து கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் 2900 கோடிக்கு மேலேயே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஒரு நியர் வந்து 3000 கோடி கிட்ட வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. சேம் டைம் சேல்ஸை கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஜூன் குவார்ட்டர்லையும் லாஸ்ட் இயர் சேம் ஜூன் குவார்ட்டர் கூடயும் இங்கே பாருங்கள், இங்கே வெறும் ஜஸ்ட் 2600 கோடி இதுதான் சேல்ஸ் ஆயிருக்கு. இதுலேருந்து இங்கே கிளியராக தெரியுறது என்னதுன்னா, எப்படியும் அரௌண்ட் ஒரு 300 கோடி கிட்ட வந்து சேல்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. கம்பெனி வந்து லாஸ்ட் குவார்ட்டரை பார்த்துட்டு இங்கே நெகட்டிவாக ரிசல்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் இங்கேயுமே கம்பெனி போஸ்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், இதுவுமே லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் இங்கே 5% இருக்குது. இதே வந்து லாஸ்ட் இயர் மார்ச் குவார்ட்டரில் பாருங்கள், இங்கே 4% தான் இருக்குது. சேம் இங்கே ஜூன் இயர் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணாலும் இங்கே வெறும் 5% தான் இருக்குது. அதனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே இங்கே ஓரளவுக்கு நல்ல பெட்டராகவே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை பாருங்கள், இங்கே மேக்ஸிமமாக வந்து ஒரு 6% வரைக்கும் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினே இருக்கும். இந்த கம்பெனி வெறும் சர்வீஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் அந்தளவுக்கு அதிகமாக இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் பார்க்க முடியாது. இதை இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கணும். ஃபைனலாக நெட் ப்ராஃபிட் இங்கேயுமே கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் 90 கோடி ஆயிருக்கு. இதே வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் பாருங்கள் 93 கோடி இருக்குது. இதே லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரோட இங்கே கம்பேர் பண்ணுங்கள், வெறும் 83 கோடி இதுதான் நெட் ப்ராஃபிட் ஆயிருக்கு. இதுலேருந்து கரெக்டாக இங்கேயுமே என்ன தெரியுதுன்னா, கம்பெனி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 கோடி இது வந்து இங்கேயுமே நெட் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவ் சைன் தான் இருக்குது. அடுத்தது இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இப்போ பார்க்கலாம். இங்கேயுமே கம்பெனி சேல்ஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அப்புறம் நெட் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே எவ்ரி இயர் கண்டினியூவாக க்ரோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சேல்ஸ் பாருங்கள், இங்கே மார்ச் 2012 2400 கோடி இருக்குது. அதே இப்போ 2023 11 கோடி கிட்ட வந்து அதிகமாக சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மிடில் இயரில் எல்லா டைமுமே இங்கேயுமே சேல்ஸை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2018 5000 கோடி, 2019 7000 கோடி, அப்புறம் 20 8000 கோடி, அப்புறம் 21 9000 கோடி, அடுத்தது 10000 கோடி, இப்படி கண்டினியூவாக சேல்ஸை 1000 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், இதுவுமே 2012 165 கோடி. அதே இப்போ கரண்ட் இயரில் பாருங்கள், லாஸ்ட் இயரில் 492 கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆயிருக்கு. இங்கேயுமே நியர் ஒரு 4 டைம்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டையுமே கண்டினியூவாக க்ரோ பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நெட் ப்ராஃபிட், இதுவுமே மார்ச் 2012 ஜஸ்ட் வெறும் 86 கோடி தான் இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ லாஸ்ட் இயர் ஃபைனான்சியல் இயரில் 346 கோடி வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே நெட் ப்ராஃபிட்டை எல்லா வருஷமுமே டீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. கம்பெனி இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே நல்ல ஒரு பாசிட்டிவான சைன் தான் தெரியுது. அட் லாஸ்ட் ஃபைனலாக இங்கே பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். இங்கே பேலன்ஸ் ஷீட் பாருங்கள், கம்பெனி இது போரோவிங் கடன் வந்து இங்கே 1600 கோடி இது கடன் இருக்குது. அதுக்கு அகெயின்ஸ்டாக ரிசர்வ் பாருங்கள், டைரெக்டாக வந்து டபுளாக 2260 கோடி இது இங்கே அதிகமாகவே அவங்கக்கிட்ட ரிசர்வ் இருக்குது. அதனால் கம்பெனி எப்போ நினச்சாலும் ஓரளவுக்கு போரோவிங்ஸை டீசெண்டாக ரீபேமெண்ட் பண்ண முடியும். கம்பெனி இது ஃபைனான்சியல் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீசெண்டாக ஒரு பெட்டரான ஃபைனான்சியல் ட்ராக் ரெக்கார்டாக தான் இருக்குது. இப்போ சேட் பேட்டர்னில் டெக்னிக்கல் அனலைசிஸில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அதை சொல்கிறேன். இப்போ ஷேர் ப்ரைஸ் பாருங்கள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஒரு நியர் வந்து இங்கே 474ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கேயுமே சேட்டில் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் லைன் பிரேக் அவுட் வந்து இங்கே பார்க்க முடியும். இந்த ரெசிஸ்டன்ட் லைனை வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்குல்ல, இங்கே வந்து ஒரு நல்ல க்ரீன் கேண்டலில் தான் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட் கிடச்ச இந்த க்ரீன் கேண்டலுக்கு மேலேயுமே திரும்பவுமே ஒரு க்ரீன் கேண்டல் இங்கே வந்து க்ளோசிங் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இங்கே சேட் பேட்டர்னில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சிக்னல் வந்து இங்கே கிடச்சிருக்கு. இங்கேருந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 29% ப்ராஃபிட் வந்து இங்கேருந்து பார்க்க முடியும். பட் ரியல் ப்ராஃபிட் வந்து இப்போ ஷேர் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிற ப்ரைஸ்லேருந்து நம்ம பார்த்தோன்னா எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 எவ்வளோ வருது, ஒரு நியர் ஒரு 25% கிட்ட
இப்பயுமே ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இதே மாதிரியே சேம் இங்கே ரெசிஸ்டன்ட் லைன் அப்புறம் க்ரீன் கேண்டல் பிரேக் அவுட் எல்லாமே ப்ரீவியஸ் டைம்லேயும் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும் கரெக்டாக, இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கே கரெக்டாக, இங்கே க்ரீன் கேண்டலில் பிரேக் அவுட்டுமே ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமேட்டு கன்ஃபர்மேஷனுமே இங்கே வந்து நம்மளுக்கு க்ரீன் கேண்டலில் இங்கே பார்க்க முடியுது. அதுவுமே இங்கே இருக்குது க்ரீன் கேண்டல், டபுள் க்ரீன் கேண்டல். இந்த கன்ஃபர்மேஷன் ஆகுனதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு பார்க்கணும்னா கிட்டத்தட்ட ஷேர் ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா ஒன்ஸ் வந்து எஸ் டெஃபினட்டாக வந்து இங்கேருந்து ஷேர் ப்ரைஸ் வந்து இங்கே மேலே போயிருக்கு. இந்த இடத்துல இங்கே கரெக்டாக பாருங்கள், இங்கே வந்து பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கடுத்து இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி ஷேர் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் மேலே போயிருக்கு. ஒருவேளை ப்ரீவியஸ் டைமில் இங்கே கன்ஃபர்மேஷன் ஆகின இடத்துலேருந்து நம்ம ஷேரை வந்து வாங்கியிருந்தோன்னா இங்கே கீழே வாங்கிட்டு மேலே வந்து சேல் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் ஒரு நியர் 4 மந்த்லேயே 12% ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அண்ட் சேம் டைம் இங்கே இன்னொரு விஷயமும் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு செகண்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனுமே கிடச்சிருக்கு. நம்ம இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோன்னா கீழே வந்து ஷேர் ப்ரைஸ் போயிருக்கு, ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 10%க்கு கீழே தான் போயிருக்கு. அதனால் நம்ம நியர் வந்து ஒரு 10%ன்னு சொல்லிட்டு வச்சுருந்தா கூட ஷேர் வந்து இங்கே நல்லா பாருங்கள், இங்கே கீழே வந்தப்போ இங்கே 10%ல் நம்ம பை பண்ணியிருக்கலாம். திரும்பவும் ஷேர் ப்ரைஸ் இங்கே மேலே போனப்போ நம்ம சேல் பண்ணியிருக்கலாம். எப்படி ஒரு ரொம்ப கம்மியான டைம் பீரியட்ல இங்கே 10% ஒரு நியர் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். எவ்வளோ டேஸ் வந்து ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சொல்லலாம் ரொம்ப கம்மியாக ஜஸ்ட் வெறும் 20 டேஸ்லேயே நம்மளால் 12% ப்ராஃபிட் வந்து இங்கே பார்த்துருக்க முடியும். இதே மாதிரியே செகண்ட் ட்ரேடுக்கான ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இங்கே திரும்பவுமே இங்கே கிடச்சிருக்கு. இங்கேருந்துமே ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கீழே வரைக்கும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. எப்படி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10% வந்து இங்கே கீழே வந்தது தான் ஷேர்ஸு. திரும்பவுமே இங்கேருந்து நம்ம இங்கே கீழே பை பண்ணியிருந்தா இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் திரும்ப ரிட்டர்ன் மேலே வந்து நம்ம ஃபஸ்ட் ட்ரேட் எடுத்தோமே அங்கேயே வந்து சேல் பண்ணியிருக்கணும். அப்படி சேல் பண்ணியிருக்கும் போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு திரும்பவுமே ஒரு 12 நாளைக்குள்ளே ஆல்மோஸ்ட் சொன்னால் ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே திரும்பவுமே 12% ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். ஓவராலாக இந்த ஷேர்லேருந்து சொல்லுமே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு 10% ப்ராஃபிட், அதுக்கு அடுத்தது திரும்பவுமே ஒரு ரிட்டர்ன் 10% ப்ராஃபிட், ஆல்மோஸ்ட் சொன்னால் ஒரு 20% இங்கே ப்ராஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது ஃபைனல் ட்ரேட் ப்ரைஸாக ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா இந்த ஸ்டாக்கில் மட்டுமே நம்ம நியர் அபவுட் வந்து ஒரு 30%க்கு இங்கே மேலேயே வந்து வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு 4 மாதத்துலேயே ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். இதே மாதிரியே நான் இப்போ காமிச்ச இந்த சேம் பேட்டர்ன் வந்து திரும்பவுமே ப்ரீவியஸ் இயரில் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டைம்லையுமே இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கேயுமே ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே ஒரு ட்ராவாக இருக்குது. இந்த ட்ராவ் ஆனதுக்கு அப்புறமேட்டும் இங்கேயுமே ஒரு நல்ல க்ரீன் கேண்டல் பிரேக் அவுட்டுமே இங்கே ஆயிருக்கு. க்ரீன் கேண்டல் பிரேக் அவுட்லேருந்து இங்கே மேலேயுமே பாருங்கள் இன்னொரு கன்ஃபர்மேஷன் க்ரீன் கேண்டல் கிடச்சிருக்கு, அதையும் பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து இங்கே கன்ஃபர்மேஷன் க்ரீன் கேண்டல் திரும்பவுமே கிடச்சிருக்கு. கிடச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரினா இங்கேருந்து எவ்வளோ % நியர் அபவுட் வந்து நம்மளுக்கு டார்கெட் ப்ராஃபிட் போகும்னா எப்படி இங்கே வந்து 23% காமிக்குது. ஏன்னா வந்து நம்ம இங்கே தான் பை பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே பை பண்ண ரேஞ்சிலேருந்து இங்கே மேலே பார்த்தோன்னா எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து மேலே இது டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து 23% இங்கே ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து ட்ரேட் எடுக்கலை, நம்ம எடுத்த ட்ரேடு வந்து இதோ இங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். அதனால் இங்கேருந்து இங்கே மேலே போணுச்சுன்னா எப்படி ஒரு நியர் வந்து ஒரு 16% ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அதுவும் வந்து ஜஸ்ட் 1 மந்த்துக்குள்ளேயே நியர் இங்கே வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்க முடியும். சேம் இதையுமே நல்லா நோட் பண்ணுங்கள், இங்கேருந்து ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போய் இங்கே ரெசிஸ்டன்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து திரும்பவுமே ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்குது. அதனால தான் இதே மாதிரியே சேம் தான் இப்பயுமே கரண்ட் டைம்லேயுமே இங்கே ஆகும். இப்போ ட்ரேட் ஆகிற ரேஞ்சிலேருந்து ஷேர் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போகும். அடுத்தது டார்கெட் எப்போ வந்து அச்சீவ் ஆகுதோ அச்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு வேளை ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான சான்சஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோலேருந்து ஒரு 3% அமௌண்ட்டை வந்து இந்த ஸ்டாக்லேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் பை பண்ண ப்ரைஸ் வந்து ஒரு 456ங்கிற ப்ரைஸில் ரொம்ப டைமுக்கு முன்னாடியே பை பண்ணிட்டேன். அதனால் என்னோடய ப்ராஃபிட் டார்கெட் வந்து ஒரு 29% வந்து மேலே போனதுக்கப்புறமேட்டு 588 ப்ரைஸில் வந்து நான் சேல் பண்ணிவிடுவேன். அதனால் நியர் அபவுட் சொல்லணும்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30% ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து இந்த ஸ்டாக்கில் இப்போ டெஃபினட்டாகவே பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் பை பண்ணீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஸ்டாக்கு வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.